2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம காமர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் காமர்ஸ் ரிலேட்டடாக கான்டென்ட்டும் போட்டுட்ருக்கோம். என்கிட்ட நிறையா கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, எனக்கு வந்து காம் பற்றின ஐடியா இல்லை, பட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2026 காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒர்த்தா? காமர்ஸ் நம்ம 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது? எப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் அதில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா 2026 நீங்கள் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் வேணும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வேணும், அடுத்ததாக கரண்ட் அக்கௌண்ட் வேணும், அடுத்து ப்ராடக்ட் வேணும். இது 3 இருந்ததுன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாமே செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்மளால் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1500 to 2000 வரைக்கும் நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்களுமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததாக கரண்ட் அக்கௌண்ட். ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 10K ஆகும். நிறைய பேங்க்கில் வந்து 10K டெபாசிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு 10,000 நமக்கு ஆகும். அடுத்ததாக ப்ராடக்ட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். இது 3 இருந்தால் போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2026 காமர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற நிலவரத்தை இப்போ பார்க்கலாம். இப்போ காமர்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காமர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பேர் காமர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஆன்லைன் வந்து ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஆஃப்லைனில் கிடச்ச எல்லாமே ஆன்லைனில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு அடுத்த அடி யாருக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா, மளிகை கடைகளுக்கு தான் அடுத்த அடி இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே ஆன்லைனை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. காமர்ஸ்னால் ஃப்ளிப்கார்ட், அமேசான் நம்ம ஆர்டர் பண்ணி 2 நாள் 3 நாள் கழித்து வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நமக்கு ஆர்டர் பண்ண 10 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி குயிக் காமர்ஸில் வந்துச்சு. பிளிங்கிட், செப்டோ அந்த மாதிரி அவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் வேணும்னா நம்ம வந்து கடைக்கு போகிறதுக்கு பதிலாக பிளிங்கிட் அதில் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் மொபைல், ஐஃபோன் எல்லாமே வந்து இப்போ 10 மினிட்ஸில் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் கூடிய சீக்கிரம் இதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ காமர்ஸை தாண்டி இப்போ குயிக் காமர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே நீங்கள் ஒரு பொருளை வந்து விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் வந்தே ஆகணும். ஒன்று காமர்ஸில் வந்து விற்கணும், இல்லைனா நீங்கள் ஓனாக வெப்சைட் வச்சு மக்களை வந்து ரீச் பண்ணி ஆகணும். ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுருந்தாலுமே அவங்களுமே இப்போ வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு ஆன்லைனில் இருக்கிற மக்களுக்கு வந்து சேல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாங்க. இது வந்து நம்ம ஆப்ஷனல் அப்படிலாம் கிடையாது, கட்டாயம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்றாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். இது அவங்க ஓன் வெப்சைட்டாக இருக்கலாம், அது காமர்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃப்யூச்சரில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு காமர்ஸோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைன் வந்து தான் ஆகும். அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் அதிகமாகிட்டே போகுது. ஒரு பொருளை முன்னாடி 10 செல்லர் விற்றுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த இடத்துல 500 to 1000 செல்லர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்டை பொறுத்து காம்படிஷன் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சும்மா நான் வந்து கேஷுவலாக வரேன், ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு நான் காமர்ஸில் சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது. பக்காவான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் காமர்ஸில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வந்து குடும்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து வேலையை விட்டுட்டு பண்ணலாமா, ஃபுல் டைம் அது பண்ணலாமா அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். காமர்ஸ் வந்து உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டுமே காமர்ஸ் நீங்கள் பண்ண வரலாம். ஏன்னா ஆன்லைனில் நம்ம ஒன்று க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். இப்போ நானே லிஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிஸ்டிங்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு, அந்த அல்காரிதத்தில் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கே டைம் ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணும்போது நம்மளோட லிஸ்டிங் வரும். அந்த லிஸ்டிங் மெச்சூர் ஆகுது, கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆன்லைனில் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் இல்லாமல் எனக்கு போட்ட உடனே ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் தான் உங்களோட பிராண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும், ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணணும், ஆர்டர்ஸ் வந்து நேரம் தவறாமல் கொடுக்கணும். இந்த மாதிரி பக்காவும் நம்ம அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். எடுத்தோடனே சில பேர் வந்து எனக்கு வேலை இல்லை, நான் இதை எடுத்து பண்ணி இதே ஃபுல் டைமாக பண்ண போகிறேன்றாங்க. அப்படி ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி பார்த்தாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்து வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் வர அமௌண்ட்டை பூரா உள்ள காமர்ஸ்குள்ளேயே போட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்னஸ் நம்ம க்ரோ ஆகும். நீங்கள் அதிலேருந்து அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு எடுக்கவே முடியாது. பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே. ஸோ அதுலேருந்து ஒரு அவுட்கம் வரும். எனக்கு நான் ஃபுல் டைம் இதை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அப்போ நீங்கள் ஹை ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணி வரணும். 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்தால் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காமர்ஸ் லேண்ட்ஸ்கேப் தான் இருக்குது. ஸோ இதான் விஷயம். என்னென்னா காமர்ஸ் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது. செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஒரு பொருள் எடுத்து நம்மளால் போட முடியாது. சேல் ப்ரைஸ் 300 ரூபாய் கீழே இருக்குது அப்படின்னா நம்மளால் 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தான் ப்ராஃபிட் வைக்க முடியும். அதுக்கு மேலே வைக்கவே முடியாதுன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காங்க. 30 to 50 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு மேலே
800 உங்களோட சேல் ப்ரைஸ் 800 1000 அப்படி போனால் மட்டும்தான் நம்மளுக்குலாம் ரூ. 100 மேலே ப்ராஃபிட் பார்க்க முடியுமே தவிர, நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அவ்வளோ வராது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இதுலேயுமே வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா 150 to 180 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம 300 கீழே என்னோடய சேல் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு 7-8 ப்ராடக்ட் நான் சேல் பண்ணேன், அப்படி 7-8 ஆர்டர் நான் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த 200க்கு மேலே கிடைக்கும் இல்லையா. இப்போ எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் வந்துட்டால் ஒரு 5-7 ஆர்டருக்கான ப்ராஃபிட் வந்து ஒரே ஆர்டரில் போய்டும். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீஷோவில் வந்து ஆர்டிஓ ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், கஸ்டமர் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டிஓ அதிகமாக இருக்கும், அமேசானில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துலேயுமே. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன், காமர்ஸ் வந்துட்டாலே ரிட்டர்ன் வந்து தவிர்க்க முடியாது. ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் காமர்ஸ் வரும்போது இதையுமே மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக அமேசான்லலாம் நம்ம லிஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக கேம்பெயின் ரன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கேம்பெயின் ரன் பண்ணாமல் நம்மளோட ப்ராடக்ட்டை மேலே எடுத்துகிட்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஆர்கானிக்காக சேல்ஸ் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கும் கேம்பெயினுக்குமே தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம். இப்போ வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து 80 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா 80 ரூபா, பேக்கிங் 15, 95, அதுக்கப்புறமா பேக்கிங் 15, டெலிவரி ஒரு 70, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நான் ஒரு 250க்கு விற்றேன்னா எனக்கு 30 ரூபா to 40 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம கேம்பெயினுக்கு ஒரு 10 ரூபா to 15 ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். ஸோ அதுலேயுமே நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி காமர்ஸில் நிறையா காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் வராத ஒரு காம்படிஷன் கம்மியாக இருக்கிற, ஏன்னா காம்படிஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாது, யாராவது ஒருத்தர் சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, காம்படிஷன் கம்மியாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்தால் மேபி நமக்கு ஆர்கானிக்காகவே நிறைய ஆர்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நிறைய பேர் சேல் பண்ணுற ஒரு காம்படிட்டிவான ஒரு கேட்டகரி, அதாவது கிளாத்திங் அந்த மாதிரி கேட்டகரி எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ நம்மளோட பிராண்டிங், நம்மளோட ப்ரைஸ், அந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். கிளாத்திங் அந்த மாதிரி போகும்போது கிளாத்திங்கில் தான் நிறையா ரிட்டர்ன்ஸ் நமக்கு அதிகமாக ரிட்டர்ன் வர ஒரு கேட்டகரி வந்து கிளாத்திங். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் போகும்போது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க டாய்ஸ் போனோம்னா டாய்ஸுமே குழந்தைங்க உடச்சிட்டு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஸோ காமர்ஸ் வரும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. பட் இதையும் தாண்டி நம்ம சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது காமர்ஸ்லேயும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கடின உழைப்பை பண்ணி தான் ஆகணும். ஈஸியாக வந்து மேலே வந்துட முடியாது. ஏன்னா லிஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கே அந்த இமேஜஸ் வந்து இன்ஃபோகிராஃபிக்கோட லைட்டாக கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம அவ்வளோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி பண்ணி லிஸ்டிங்லாம் பக்காவாக கொடுத்து காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் வச்சு கேம்பெயின் ரன் பண்ணி அதை விசிபிலிட்டி கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்க கொண்டு வந்து காமிச்சு ஆர்டர் வர வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அனுப்பி அதை உங்கள் கையில் போயிட்டு அவங்க 7 நாள் ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ப்ராசஸ் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அதில் அமேசானோட கமிஷன் ஆர் ஃப்ளிப்கார்ட் அவங்களோட கமிஷன் போயிட்டு தான் வருது. மீஷோ வந்து கமிஷன் இல்லாமல் கொடுத்ததுனால அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டு கொஞ்சம் அடியாயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் கமிஷனை கம்மி பண்ணுறோம் அப்படின்னாங்க. 300 ரூபாய்க்கு கீழே அமேசானுமே கமிஷன் வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1000 கீழே வந்து நான் கமிஷன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கமிஷன் வாங்காமல் இங்கே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கமிஷன் வாங்கினாலுமே டெலிவரியில் தான் வந்து அவங்களுக்கு நிறையா அமௌண்ட் வருது. டெலிவரி அண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறது, நம்மள மாதிரி செல்லர்ஸ் வந்து அவங்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது. அதே மாதிரி டெலிவரி ஓவரால் இந்தியாவில் வந்து நம்ம மொத்தமாக டெலிவரி பண்ணும்போது நம்மளோட பேக்கேஜில் அவங்க மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் வந்து 40 ரூபா வரைக்கும் தான் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட 80, 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெலிவரியிலே அவங்களால 40 ரூபா வரைக்கும் எடுக்க முடியுது. அது கஸ்டமர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா 180 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர் வந்து மொத்தமாக பல்காக அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து காசு கம்மியாக தான் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டருக்கு சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் 70 to 80 வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி கமிஷன் அண்டு கேம்பெயின்லேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. செல்லர்ஸ்க்கு வந்து காசு கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓனாக வெப்சைட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு எது கமிஷன் தரணும், உங்களுக்கு எதுக்கு நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ஆர்டிஓ ஆகுது, கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகுது, நான் வந்து ஓனாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன், அதில் வந்து நான் சேல் பண்ணுறேன், நான் முன்னாடியே வந்து காசு வாங்கிட்டு தான் அனுப்ப போகிறேன், எனக்கு வந்து அதில் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து ஓன் வெப்சைட்டை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ 2026 காமர்ஸ் பண்ண வரீங்கன்னா பக்காவான ஸ்ட்ராட்டஜியோடு வாங்க. சும்மா ஏனாதவனு வந்தால் இதில் சர்வே பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நாங்கள் காமர்ஸ் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா மற்றவங்கள மாதிரி சும்மா பணம் சம்பாதிக்கலாம் வந்தாலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறதில்ல. ப்ராக்டிக்கலாக அது வந்து எப்படி இருக்குன்னா, கிளாஸ் வந்து நான் தான் லைவ் கிளாஸ் எடுப்போம். லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகும். இப்போ வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் இருக்குன்னா ப்ராடக்ட் வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுங்க சொல்ல மாட்டோம். நீங்கள் டாய்ஸ் கேட்டகரியில் போய் இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் என்ன மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி கைட்லைன்ஸ், அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிவிடுவோம். ப்ராடக்ட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் ஜிஎஸ்டி ப்ரொசீட் பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஜிஎஸ்டிக்கு அப்புறமா
பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் முடிக்க அடுத்து இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் ரெடி ஆயிருச்சுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுவோம். அதுக்கப்புறம் லிஸ்டிங் எப்படி ரெடி பண்ணுறது, இமேஜஸ் எப்படி இன்ஃபோகிராஃபிக்ஸோட பக்காவை ரெடி பண்ணுறது, அப்புறம் எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறது, நம்மளோட ப்ராடக்ட் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் எடுப்போம். அதுவும் லைவ் கிளாஸ். நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் 24 ஹவர்ஸ் எங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். வந்து நிறைய பேருக்கு வந்து காமர்ஸில் வந்து அவங்க நிறைய ப்ரீ ரெக்கார்டர் கோர்ஸ், நாங்களுமே ப்ரீ ரெக்கார்டர் கோர்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்போதைக்கு லைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் சில கேட்குறவங்களுக்கு மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து காமர்ஸ் வந்து லைவாக கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் எங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸில் நாங்கள் நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் வாங்குறது, லிஸ்டிங், இமேஜஸ், இந்த மாதிரி காமர்ஸ் ரிலேட்டடாக என்ன எல்லா சர்வீஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு, யார் உங்களோட கோர்ஸில் வந்து இங்கே ஜாயின் பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எங்களோட தமிழ் ஆர் க்ரோ வித் தமிழ்ன்ற மாதிரி 2 இன்ஸ்டா ஐடி இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர் tamil.official அந்த மெயிலுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். சர்வீசஸ் ஆர் கோர்ஸ் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 26ல் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.